பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7 வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியில நிறைந்து தேவனை ஆராதிக்கிற அன்பு தேவ ஜனத்துக்காய் பேசுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் யாரையெல்லாம் நிரப்பி இருக்கிறாரோ, நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துலையும் பயம் இருக்கக்கூடாது, தடுமாற்றங்கள் இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும். நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் தெளிவாய் அணுகுகிறபடியாய், நீதி அநீதி, சரி தவறு, இது தேவனுக்கு பிரியம், தேவனுக்கு பிரியம் இல்ல, பகுத்தறிகிற தெளிவுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பு நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பான தகப்பனே, தாயே, பிள்ளைகளை நம்ம கண்டிக்கணும், அன்பா வளர்க்கணும், கரெக்ட். ஆனா எது செய்தாலும், என்ன ஒரு டிசிப்ளின் செய்தாலும் அன்போடு அதை செய்யணும். அன்போடு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்கிறேங்கிறதுல நிறைய பேர் இந்த அன்பை எடுத்துடுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அன்போடு கலந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கணும். பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்காருங்க. யாரையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிருபையினால் அபிஷேகித்திருக்கிறாரோ, உங்க படிப்புல, உங்க வேலையில, நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் உங்களை பலத்தின் மேல் பலனடைய செய்யும்படியான ரகசியம் உங்களுக்குள் இருக்கிறது. நான் சொல்லுகிறது நீங்க அபியாசப்படுத்தணும், அப்ளை பண்ணி பார்க்கணும்னா, எந்த இடத்துல நீங்க நினைச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ள பலவீனம் இருக்குன்னு சொல்லி, ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தும்படியா இருக்கிறார். உள்ளான மனிதன் உங்களை பலப்படுத்தும்படியா இருக்கிறார். ஒருவேளை நீங்க படிக்கிற காரியத்துல வீக்கா இருக்கிறீங்க, சொல்லுங்க, எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க, நான் இதுல பலப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை, ஒரு டாஸ்க் உங்களுக்கு வேலை இடத்துல கொடுக்கறாங்க, அதை செய்ய உங்களுக்கு பயம், தயக்கம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் இருந்து பலமுள்ள ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவியில இருந்து ஜெபிக்க, நீங்க என்னோடு நடத்த போறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு முறை நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமாய் ஒரு மேனேஜர் பேசி, இந்த காரியத்தை நீங்க செய்ய முடியுமா, நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டாரு. ரொம்ப நான் போயிருக்கிறது ஒரு புதிய தேசம், அந்த தேசத்துக்குரியவர் அவர், அந்த தேசத்துல நான் காரியங்களை செய்யணும். நான் சொன்ன ஒரே காரியம், அப்பா இடத்துல ஜெபத்துல ஆவியானவருக்கு இடத்தை ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை உருவாக்கி பலப்படுத்தி எல்லா இடத்துல நிலைநிறுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் மட்டும் ஜெபித்து கடந்து போனேன். அந்த நேரத்தில் கர்த்தருடைய சகாயம் எனக்கு கடந்து வந்தது. அந்த மனிதர் பேச முடியாதபடி ஆவியானவர் அவருடைய வாயை கட்டி போட்டு விட்டார். பலமுள்ள ஆவிங்க, எதையும் சாதிக்க, எதையும் செய்ய, நம்ம ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு தேவையான எல்லா பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வைத்து இருக்கிறார். அந்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலை நிரப்பினால்தான் அவர் அவரை கல்லெறிந்து கொல்ல பார்த்தாங்க, அவரை அடித்து கொல்ல பார்த்தாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, கப்பல் கடந்து போனார். எந்த இடத்துல போனாலும் அவர் சேதமடையாதபடி அவருக்குள் இருக்கிற பலத்தின் ஆவியானவர் அவரை காத்து கொண்டார். ஓட்டத்தின் முடிவு பெரியந்த ஓடி முடிக்கும்படியா கிருபை கொடுத்தார். அதே பலத்தின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் இன்றைக்கு உங்களை வெற்றி சிறக்க பண்ணும்படியா, நீங்கள் எடுத்திருக்கிற காரியத்தில் ஜெயம் கொள்ளும்படியா, இன்றைக்கு நீங்க எந்த இடத்துல பலன் பெறணுமோ, எந்த இடத்துல வெற்றி சிறக்கணுமோ, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உருவாக்க வல்லமை உள்ளவர். நீங்க சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற பலத்தின் ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், என்னை பலப்படுத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நீங்க எனக்கு எல்லாவற்றையும் செய்வீங்க. அதை சொல்லி சொல்லி ஆவியின் நிறைவில் நீங்க நிறைய நீங்க நினைக்காத இடங்களுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுவாருங்க. ஆவியானவரோடு இணைந்து நீங்க ஜெபிக்க நீங்கள் எதிர்பார்க்காத தேசங்களுக்கு, இன்றிலிருந்து 3 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்காத தேசத்துக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை கொண்டு போவார், உங்களை பெருமைப்படுத்துவார். 2 தீமோத்தேயு 1:7 வசனத்துக்கு நீங்க சாட்சியா இருக்க போறீங்க. கர்த்தருடைய பலன் உங்களை நிரப்பட்டும், உங்களை உயர்த்தட்டும். God bless you.